சரீரம், பறந்து சரீரம், மனித சரீரம்னு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இப்படி பல சரீரங்கள்ல நாய் பிறந்து கிடந்த வாசலில் நுழைகிற நாய் போல அவ்வாறு தெரிவிக்கிறான் சொன்னார். மகிழது ஒன்றே போல் மாறும் பல்யாக்கை. இப்போ இந்த செஸ்ன்னு ஆடுறா பாருங்க, அந்த நாள்ல இந்த மகிழ விதைய வச்சுதான் ஆடுவாள். அது ஆணையில நின்றுருக்கும். நின்று இருந்தா பக்கத்துல இந்த சேனாதிபதி துரத்திட்டு வந்தான்னா ஆனே நேர 8 கட்டானுக்கும் போயிடும். அது அங்க வந்ததுன்னா கீழே 8 கட்டானுக்கும் போகும். மகிழ் அழகு மகிழம் பூமியினுடைய விதை ஒன்றுதான். அது பல கட்டங்களிலும் மாறி மாறி செல்வது போல பல்பிறப்பும் பிறந்து இவனும் பல சரீரங்கள்ல புகுகின்றான். மாறும் பல் யாக்கை, யாக்கைன்னா உடல், பல உடல்களிலும் புகுகின்றான். அது இல்லாதபடி செய்து கொண்டேன் ஆழ்வார். எப்படி அவன் திருவடிய தலைமையில வச்சுட்டா அதுக்கப்புறம் நாம பிறகு கொடுக்க பிரயத்னம் பண்ணணுமா? அது தானே போயிடுத்துன்னா பிறவியை மாறாதபடி போக்கிவிட்டேன். ரொம்ப அழகா சொன்னாள். எதுக்கா அடா சாரா பிறவிக்கு எதுக்குடா பிறக்கிறான்? சாவறதுக்கு. இதுதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜட ஜனனி ஜடரே சயனம். மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் சாவு, மறுபடியும் அம்மா கர்ப்பத்தில் அடங்கி ஒடுங்கி கிடக்கிறது. இதை தவிர இந்த சம்சாரத்துல என்ன இருக்குன்னு பரம வைஷ்ணவரான ஆதிசங்கர பகவத்பாதம் அதென்ன வைஷ்ணவரானா அவருடைய கந்தத்தை பார்த்தோம்னா நாராயண பரஹா நான்யா தேவதாகான்னு வேறு தேவதைகளுக்கு முதல் தெய்வமாக இருக்க தகுதி கிடையாது. நாராயண பரஹா நாராயணனே பரமாத்மான்னு முதல்ல நிர்ணயம் பண்ணவரே ஆதிசங்கராகிற வைஷ்ணவன். பின்னால ஆறாரோ புகுந்தோ எப்படி எப்படியோ எழுதி சங்கர எழுதினதா தலையில வச்சிருக்கான். இதற்கு பல நிரூபணம் உண்டு. இந்த மொழிகள்ல ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்டைல பார்த்தாலே இன்னவன் தான் எழுதினான். ஒரு கடுமையான மொழி, அதுல இனிமையாக சொல்லுவதுன்னு ஒண்ணு உண்டோ அது பராரின்னு பேரு. அது ரொம்ப கஷ்டம். அதை எழுதினவன் மாதன். எப்படி தொடங்குறான் தெரியுமா? சியப்பதி ஸ்ரீமதி சாசிதும் ஜகத் ஜெகன் நிவாசோ வசுதேவ சத்மனி வசன்னி ததர்ஷாவதரந்தம் அம்பராத் ஹிரண்ய கர்ப்பங்க புவம் முனிம் ஹரி. கிருஷ்ணன் ஆகாசத்திலிருந்து இறங்குகிற நாரதனை பார்த்தான். இவ்வளவு ஐயா கிருஷ்ணன் சொன்ன போராதா? ஸ்ரீயப்பதி திருமகள் கல்வனே தெய்வம் சொல்லிட்டு ஸ்ரீமதி ஜெகத்து இந்த செல்வம் மிகச் சிறந்த பெருமை பொருந்திய நித்தியமான ஜெகத்திலே. அப்ப ஜெகன் நித்திய அல்ல, ஜெகத் சத்தியம். அந்த அச்சித்தும் எப்பொழுதும் இருக்கிற தத்துவங்கிறத காட்டி அதுக்கு பிறகு நாரதர்ங்கிற ஆத்மாவை காட்டி பரமாத்மா ஜீவாத்மா பிரகிருதி மூன்றும் சத்தியமே என்பதை என்ன அழகாக நிலைநாட்டி கொண்டு போகிறார். அடுத்தபடி மாதன் ஒரு கவி. அந்த கவி என்னவென்னா அவன் சாடு அப்படின்னு ஒரு வகை. சம்ஸ்கிருத இலக்கணம் படிச்சாதான் புரியும். இந்த சாடுவிலேயே எழுதிட்டு போனா அதுக்கப்புறம் வந்தான் காளிதாசன். அவன் சிம்பிளிஃபை பண்ணியா தத்ரஜானாம் அதிப
பிரபாத ஜய பிரதிகிராஹித கந்தமால்யமே. அனுஷ்டுப்புல அவன் கௌரி நியாயத்தை கொண்டு வந்து ரகுவம்சம் எழுதினான். அவனே மேக சந்தேசம் எழுதியிருக்கான், கடுமையான சம்ஸ்கிருதம். நம்ம ஆச்சாரியாளா இருக்காலே அதிலகு சௌக்கியபாகம்னு சொல்லு. சௌக்கியம்னு கற்கண்டுக்கு பேரு. இந்த கல்கண்டு பாகம் அதை வந்து கடிக்கணுமா? பொறுமை இல்லாதவன் டக்கு டக்குன்னு கடிச்சு சொல்லிடுவா. பல்லு இருக்க நம்ம ஆன வரைக்கும் காத்திருக்காது, போட்டோன்னு அதை அப்படி வச்சுட்டு ஊற வைக்கணும். அந்த பாவத்துல ஊற ஊற எழுதினவர்கள் நம்முடைய மகரிஷிகளும் நம்முடைய ஆச்சாரியர்களும். அந்த சம்ஸ்கிருதம் அழகான சம்ஸ்கிருதம். அதைத்தான் இங்கே பிடித்தேன். அந்த சங்கரர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேசயனம் அவர் எழுதினார். ஆக இந்த நிலை இனி எனக்கு நேராதபடி செய்து கொண்டேன், பிறவி கொடுத்தேன். எதனாலே பிடித்தேன்? அதனால் பிறவி கொடுத்தேன். எதை பிடித்தேன்? திருவடிகளை. அதை நானா பிடிச்சேனா? புடிடா புடிடான்னு எங்கிட்ட வந்து அவன் நீட்டினான். அதுவும் அவனுடைய மிருகே சுக கிருபையே தவிர சகே சுகம் அல்ல. பெருமாள் வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் தருகிறார். அந்த பரிபூர்ணத்துவத்துக்கு குறைவு வராதா? அதனால நீ ஏதாவது பண்ணு, நீ தனியா ஒரு பரநியாசம் பண்ணிக்கோ, அப்பதான் எம்பெருமானு ஏற்பான்கிறத ஏற்க முடியாதிருக்கிறது. அவனுடைய மிருகேதுகமான கிருபைதான் இவ்வளவுக்கும் காரணமே தவிர நாம செய்யறது எதுக்குமே அவன் எதிர்பார்க்கவும் இல்லை, அதுக்காக செய்யறதும் இல்லை. நான் எப்படி எல்லாம் தெரிஞ்சேன் எம்பெருமானு ஒரு நாள் நினைச்சு பார்த்திருப்பேனா? பார்க்கல. அப்படியும் ஒரு நாள் என்ன பண்ண, மாதவன் ஒரு வேலைக்காரன் அவன் எங்கேயோ போயிட்டான். மாதவா அப்படின்னு கூட்டியாப்பான்னு அவன் வரல, இவன் நுழைஞ்சுட்டான். ஆறு எம்பெருமான் நுழைஞ்சுட்டான். அப்படிப்பட்டவன் அல்லவா சூரியனை பெருக்கினேன், கலவினை துணிந்தேன், சுரிகுழல் மடந்தையர் பிறத்து காதலே மிகுத்தேன், கண்டவா பிரிந்தேன், பெண்களுக்கு தொண்டனேன். அங்க எம்பெருமானுக்கு தொண்டன்னு சொல்லல, தொண்டனேன். அந்த பெண்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு தொண்டு பூண்டு ஒழுகினேன். அப்ப எம்பெருமான் என்ன பண்ணா, எப்படியோ என் நாக்குல புகுந்து நாராயணா என்னும் நாமம் சொல்ல வைக்க சொல்லினேன். நானாவா சொன்னேன்? அவன் சொல்லிவிட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட பரம கிருபாவான முருகேதுப கட்டாட்சத்தை பண்ணுகிற எம்பெருமான் என்ன பண்ண, என் நெஞ்சில புகுந்தான். புகுந்தவன நான் போகாத பிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதனால என்ன லாபம்? பிறவி கொடுத்தேன். இனிமே ஜென்மா இல்லாதபடி பண்ணிவிட்டேன். அதுக்கு மேல பிணிசாரேன், பிறவியை கெடுத்த பின்பு பிறவியை தொடர்ந்து வருகிற பிணிகளையும் கெடுத்தேன். இந்த ஆத்மா சுத்தாத்மாவா ஆயிட்டான்னா அவனுக்கு சிக்கன் குனியா வருமா? இந்த சரீரமே போடுறது இந்த உள்ளுக்குள்ள பஞ்சபூதங்களான ஒரு சூட்சும சரீரம் இருக்கிறது. அந்த சூட்சும சரீரத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மாக்குள்ளதான் பரமாத்மா இருக்கிறான். இந்த சூட்சும சரீரம் நாம செத்து போனாலும் நம்ம விட்டு போகாது. அது அப்படி இன்னும் பிறவியில அது முடங்கிடும். இது எப்ப கெடும்னா சூற்றோட்டும் நீரில் கழுவின்னு ஆச்சாரியன் கேட்கிறேன்.
அந்த விரஜா நதியில போய் இவன் ஸ்நானம் பண்றான் பாருங்க. அப்ப சூக்ஷ்மோட்டும் அரிசிய பொங்கல் பண்றது களையறா, எல்லாம் கல்லு எல்லாம் ஆட்டா கூட அந்த உமிகள் தங்கி இருக்கும் அல்லவா, அந்த உமியையும் களைந்து போக்கி அரிசியை எடுப்பது போல சற்றசாந்தமாக்கி ஆத்மாவாகிற அரிசியை நன்றாக பக்குவம் பண்ணி எம்பெருமானும் நித்திய சூரிகளும் அனுபவிக்க பொங்கலாக்கி தந்தேன். ஆத்மா ஆறு அனுபவத்துக்கா இருக்கான். பொங்கல் ஆக்கிறதுன்னா பொங்கல் ஆக்கிறதா அப்படி அல்ல, எம்பெருமானுக்கு ருச்சிஜனகமாக எம்பெருமான் ருசிக்கும்படியாக அடியேனை அவனுக்கு தந்தேன். ஆக பிடித்தேன், பிறவி கெடுத்தேன், பிணிசாரேன். அதுக்கு மேல மனைவி வாழ்க்கையில் நிற்பதோடு மாலையை மடித்தேன். நாலாவதா என்ன சொல்றார், எந்த நாள்ல இந்த ஆத்மாவை சரீரம் பிடிக்கின்றது டேட்டு தெரியுமா இருக்காது, என்னைக்கு விடுறதுங்கிறதும் தெரியாது, என்னைக்கு பிடிச்ச அனாதின்னு காரணம் ஆச்சாரியர் அனாதி காரணம் கண்டுபிடிக்க முடியாதுக்கெல்லாம் என்ன பேரு அனாதி. ஆதி முதல் என்பது தெரியாதது அப்படின்னு அர்த்தம். ஆக அனாதி காலமாக இன்றளவு செல்லுகிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் விலக்கிக் கொண்டேன். பிரகிருதியினுடைய தொடர்பு விலகிவிட்டது. சம்சாரத்திலே நிற்பதற்கு காரணமான மூல பிரகிருதியை உருவழித்து அது என்ன தொடராதபடி அதை விரட்டிட்டேன்னு அர்த்தம். பிரகிருதியை அழிக்க முடியாது. அதுவும் உண்மைக்கு திரிசத்தியம். ஆத்மா பரமாத்மா பிரகிருதி மூணுமே சத்தியம். தத்துவத்திரயம் கேட்டகள்னா இது நல்லா தெரியும். ஆனா தூக்கம் வரும். ஏன்னா பிரகிருதி தத்துவங்களை எல்லாம் சொல்றார். அதெல்லாம் ஒன்று நாள் விவரிக்கிற போது இவனுக்கு நீங்க என்ன ஸ்லீப்பிங் டோஸ் கொடுங்க வராது. தத்துவத்திரயம் கேட்டு 1.5 மணி நேரம் காலட்சேபம் ஆனப்புறம் உங்களை எழுப்பி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். சொல்றாங்க போத தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க தூங்கணும். ஆனாலும் தத்துவங்கிறது இனிக்காது. ஆனா உள்ள போச்சுன்னா ஆத்மாவை இனிக்கப்படும். அதனால இந்த வெறுங்கதைகளை விட தத்துவம் தான் கேட்கணும். அது தத்துவத்திரயம். அச்சித்து சித்து ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனை சொல்ற போது இந்த பங்கு இப்படி ஈஸ்வரன் கல்யாணங்களோட கூடி இருக்கையாலே தனக்கென்றிராதே பிறர்க்கென்றிராதே தனக்கும் பிறர்க்கும் என்றிராதே பிறர்க்கேயாய் நிலா சந்தனம் தென்றல் மல்லிகை மோலே என்ற அந்த திருஷ்டாந்தங்களை எடுத்து சொல்றார் பாருங்க பிள்ளை உலகாசிரியர். அதுக்கு வியாக்கியானம் எழுதினார் பாருங்க சுவாமி மணவாள மௌனிகள். இந்த மணவாள மாமுனிகள் திருவடியை மறந்தால் எம்பெருமான் நம்மை தொடர்ந்து விடுவான் இல்லையா? மண்ணுயிர்வாள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செந்தமலப்போதுகளையும் நீ சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். மாமுனிவனுடைய திருநாமத்தை சொன்னா அந்த வைகுண்டத்துல இருக்கான் பாருங்க, நம்ம அழைச்சிட்டு போறோம் அமானவன். அவன் நம்ம கையால தீண்டித்தான் ஆகணும். ஏன்னா இவன் வாயில் இருக்கிறது 6 திருநாமம், மாமுனிகள் திருநாமம். என்ன அழகு! 20 ஸ்லோகம் எதிராஜன்னு பாட்டுங்க. அந்த 20 ஸ்லோகத்துல அவர் வச்சிருக்கிறத கீதையில கண்ணனால சொல்ல முடியல. அவ்வளவு வச்சிருக்காரு. விஷத வாட்சிகாமணிகள்
ஒரு திருநாமமே என்ன? சிகாமணின்னா உயர்ந்தவன் அர்த்தம். வாசிகாமணின்னா வார்த்தையில் உயர்ந்தவன் அர்த்தம். வீசாத எல்லாரும் தெளிவாக தெரிந்து கொள்ளும்படியான மிருதுவான நடையில தத்துவங்களை எல்லாம் எளிமையாக கொடுத்த திருநாட்டை உடையவரான நம் சுவாமி மணவாளமாமணி. இதுல ஒரு பேதத்தை வச்சிருந்து மணவாள மௌனிகள் வந்தா அவர் திருவீதி வந்தார்னா சாணியை கரைச்சு கொடுத்தார். மணவாள மௌனி போனா திருட்டம், சாணியை கரைச்சு கொடுத்துவார். மகா அபச்சாரத்தை மகா பாபத்தை எதுக்காக சம்பாதிக்கணும்? திருவகீந்திரபுரம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இதுதான் வழக்கம். மணவாள மௌனி வீதியில வந்தா வீதி தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு சாணம் கரைச்சி தெளிக்கிறாளே. கதவை சாத்திரம் சாத்தல, சாணியை தெளிப்பான சுத்தம் பண்றான். அவர் போன வழியெல்லாம் திருட்டா போட்டான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விரோதம் வரக்கூடாது. அதே தேசிகனே நாம அப்படி பண்றோமா? அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கார் மகானுபாவரான ஸ்ரீபால் சுந்தரனும்னா தேசிகன் தனியனே தங்கரையோ வடகரையோ சொல்லித்தான் ஆகணுமே தவிர சொல்லாத சொல்ல முடியாது. ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவி தார்க்கிகேசரி எல்லாம் உண்மை. வேதாந்தாச்சாரிய வரியோ சன்னிதத்தாம் சதாகிருதி. அதை சொன்னப்புறம் ஸ்ரீசைவ தேவாத்திரம் சொன்னா என்ன? நாங்க தேசிகன் தனியனை சொல்றோமா இல்லையா? நீங்க ஏன் மாமுனிகளை சொல்லக்கூடாதுன்னா அது அவளுக்கு தான் காரணம் தெரியுமே தவிர அடியேனுக்கு தெரியாது. நாம் ஆர்க்கும் புதி அல்லோம் நமன அஞ்சோம் உள்ளது உள்ளபடி சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க நீக்கிக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்றேனே தவிர வேறு துவேஷ புத்தி வைஷ்ணவனுக்குள்ள என்ன பேதம் இருக்கு? ஒரு பேதம் கிடையாது. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நாமத்துலதான் பேதமே தவிர வேற எதுலையும் பேதம் கிடையாது. நாமும் இப்படியும் போட்டுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, இப்படியும் போட்டுக்கலாம்னு சொல்லிருக்கு. அதனால சாஸ்திரத்துக்கு விரோதமா ரெண்டு பேருமே பண்ணல. அதெல்லாம் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு இருக்கும் பொழுது இந்த ஆச்சாரிய பேதம் மட்டும் சொல்லுவானே அவரையும் நினை, அவரையே இல்லை அவரையும் நினைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பட்சத்தாரும் ஏற்றுண்டு ஒத்துமை பட்டுதான் உலகத்துல சீவைஷ்டவனை தவிர வேற யாருமே இருக்க மாட்டோம். அப்படி இருந்துற போறதேன்னு ஒரு சூதுதான் எம்பெருமானே பண்ணி வச்சுட்டான் போடுது. மனைவி வாழ்க்கையில் நிற்பதோர் மாயையை மடித்தேன். இந்த மூல பிரகிருதியையே உரு தெரியாமல் அழித்து விட்டேன். அழ்வாரை விட்டு போயிடுத்து. பிடிசாரேன் தாத்காலிக புண்ணிய பாப ரூப கர்மாக்கள். பிறவி கொடுத்தேன்னு சொன்னது ஸ்தூல சரீரத்தை அழித்து விட்டேன். இப்ப இருக்கு பாருங்க இந்த சரீரம், இதை அழித்து விட்டேன். பிடிசாரேன் அப்படின்னாரு எதை சொல்றாருன்னா தற்காலிகமாக இந்த பிறவியிலே நாம் செய்வதால் புண்ணிய பாபங்களை செய்வதால் வருகிற கர்மங்களின் பலனை விட்டேன். பாப புண்ணியத்தை விட்டுலாம் புண்ணிய கர்மத்தை விட முடியுமான்னா பாப கர்மாவும் பகவான் அடைய தடைதான், புண்ணிய கர்மாவும் பகவானை அடைய தடைதான். பாபம் நரகத்தை சொல்லும், புண்ணிய சொர்க்கத்தை சொல்லும். உண்மையா சொர்க்கம் தான் நரகம். அங்க போய் அந்த ஊர்வசியாது இது இங்க இருக்கிறது அங்க கொஞ்சம் வசதியா இருக்கு, அவ்வளவுதான். அதுல ஈடுபடுறாங்க தவிர பகவான் இடத்துல ஈடுபாடு வர்றதா? சாகரவனாவது ஐயோ பாபத்தை பண்ணிட்டேனேன்னு அனுபவப்பட்டு ஒழுங்கான்னு கூப்பிடுவான். கஷ்டப்படுறவன் தானே கூப்பிடுவான். கொஞ்சம் நிமிர்ந்து இருந்தான்னு கூப்பிடுவானா? எல்லாம் பகவான் நான் உழைச்ச உழைப்பு பகவானாவது கொடுத்தான். அவன்
ஒழியம். புண்ணியம் பாபம் ரெண்டுமே பகவானை அடைவதற்கு தடைதான். வேணா இப்படி வச்சுக்கணும். பாவம் இரும்பாலான விலங்கு, புண்ணியம் பொன்னாலான விலங்கு. விலங்கு விலங்கு தானே. அது சொர்ணத்துல இருந்தா என்ன, பிருத்திவியில இருந்தா என்ன, எதுல இருந்தாலும் விலங்கு விலங்கு தான். சுவாதந்திரம் இல்லை. ஆகையினாலே இந்த எம்பெருமான் வந்து புகுந்ததுனாலே நான் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் பிறகு கெடுத்தேன். என்ன அழகா சொல்றார் பாருங்க. மனை வாழ்க்கையில் நிற்பது ஒரு மாயையை மடித்தேன், இந்த மாயையை அடித்து விட்டேன். புக்வா சதபதம் கச்சேத் அப்படின்னு வேதத்துல ஒரு வார்த்தை வருது. புக்வா போஜனம் செய்தவுடனே, சதபதம் ஒரு 100 அடி நடந்து உலாவு. சோறு தின்னு சாஞ்சுறாத, என்ன பண்ணணும்? சதபதம் கச்சேத் 100 அடி நடந்து போ என்று சாஸ்திரமாகையாலே இதை அனுசரித்து எம்பெருமான பிக்ஷையான உடனே மடத்திற்குள்ளே உலாவா நிற்பறான். அப்போது திருமாலிருஞ்சோலை திருவாய்மொழியை அனுசந்தானம் செய்து கொண்டே உடையவர். இதுதான் இந்த 10 பாட்டியும் சொல்லிண்டே அப்படி 100 அடி ஆனோன்னு அப்படியே உலாவுகிறான். இந்த பாட்டில மடித்தேன், பிரகிருதியின் செயல் இனி எனக்கு இல்லை. அதை பிரகிருதியை மடித்தேன் அப்படின்னு அதுக்கு சேர என்ன பண்ணார்? அதான் மடிச்சாச்சே, இனிமே எங்க போகணும் நின்றுட்டான். வாக்கிங் போயிட்டே இருந்தோம், நின்றுட்டார். மடிச்சாச்சு, உடம்பு என்ன விட்டு போயிடுத்து. இனி எதை வச்சு நடக்கிறது? இவருக்கு இந்த உலக ஞாபகமே இல்லை அப்படின்னு நின்றாராம். அப்ப கதவை ஒரு கணமாக திறந்து எம்பார் இதை பார்த்தாராம். உடையவர் என்ன பண்றாருன்னு ஒரு பயிற்சி அப்படி பார்த்தாராம். அஹோ பாதம் அகே பாதம் அகிரே வஜானாதி. பாம்புக்கு கால் உருக்கா இல்லையான்னு இன்னொரு பாம்புக்கு தான் தெரியுமே தவிர வேறு யார் அறிய முடியும்? பாம்பே கொஞ்சம் நின்று திரும்பி படுத்து உன் காலை பார்த்துடுறேன். அது நம்ம கால ஒரு பதம் பார்க்கிறோம், புரியுங்களா? அதை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா பாம்புக்கு தான் இருக்கா இல்லையான்னு பாம்புக்கு தானே தெரியும். ஆகையினாலே இந்த எம்பார் இதை பார்த்தார். அப்பா திருவாய்மொழி திருவாலிருந்து இந்த திருப்பேர் நகரந்தோ திருவுள்ளத்தில் ஓடுகிறது. எம்பெருமானார் திருவுள்ளத்துல திருப்பேர் நகர் பாசுரம் இப்போ அனுசந்தானம் ஆயின்றிருக்கோ அப்படின்னு கேட்டானா. எதனால கேட்டான்னா, பிறவி கெடுத்தேன். அந்த பாவம் வந்துருக்கு, பிறவிதான் கெட்டு கொடுத்தேன், இனிமே அவனை என்ன பாடுறதுன்னு நிறுத்தி விட்டார். அப்படியே எம்பார் கேட்டாராம். இந்த சூட்சும புத்தி பாருங்க, நமக்கு 4 பேர் சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. என்னோட சொன்னீங்க என்ன, அவனுக்கு அதுக்குள்ள மறந்து போட என்ன சொன்னோங்கிறது. இந்த அளவுக்கு நாம ஆச்சாரியால் எம்பெருமானாருடைய சிஷ்யால் எல்லாருமே பேரறிஞர்கள். அதுல எம்பெருமானாரிலும் விஞ்சி அஞ்ஞானமுடையவர்கள் எம்பார் ஒருவர் ஆழ்வார்கள். அவ்வளவு பெரிய ஞானிகள்லாம் வளர்த்த வைணவம். திருவுள் போட்டு அது மேல இவ்வளவு விபூதியை வச்சுக்கலாம், விபூதியா வச்சுக்கோ, இல்ல திருமணம் வச்சுக்கோ, இது மேல அதே முண்டு வைக்கக்கூடாது. இதெல்லாம் சுலபமா இருக்குன்னு பௌர்ணம் எடுத்து என்ன பிரயோஜனம்? சிவபெருமானையும் ஏமாத்துற பௌர்ண பூசிட்டு எப்போதுமே ஊர்துவகதில் ஊர்துவரேகா அப்படின்னு இலக்கணும்.
மேல் நோக்கின கதியை அடைய வேண்டுமானால் மேல் நோக்கின திலகத்தை அணிந்து கொள். கஷ்டப்படுறோம் கூடாது. அது கைலாசத்தை அடைகிறவனுக்காக சொல்லப்பட்டது. வைகுந்தத்தை அடைபவன் மேல் நோக்கி இடப்படும். ஏன்னு கேட்டா இந்த இடத்துல இருந்து, இந்த புருவத்தினுடைய இந்த இடத்துல இருந்துதான் கத்திரிக்கோள் மாதிரி 2 ரேகை பொருள், சூரிய ரேகை சந்திர ரேகைன்னு 2 ரேகை. அந்த 2 ரேகைக்கு நடுவில் சின்னதா இடைவெளி இருக்கு. அப்ப இந்த ஆத்மா இங்கேருந்து கிளம்பி இப்படித்தானே மேல ஏறி வர மோட்சத்துக்கு போறோமா. நாசிகாக்கிற இந்த நுனி, மூக்கு நுனி, இதுதான் இந்த நுனி வரைக்கும் திரும்ப விடுறது. அதான் காரணம். இவன் இடம் நெருக்கடியில போற போது அந்த உடம்புக்கு, சூட்சும சரீரத்துக்கு காயம் பெற்றப்படாதுன்னு திருமண் ஒரு ஆற்றும் மருந்து, உண்ணாற்றும் மருந்து. அதுதான் 2 பக்கம் போயிட்டு நடுவில் சீச்சு விடணும். மஞ்சள் அல்லவா, மஞ்சள் காயத்தை ஆற்றும். அதுக்காக இந்த ஆத்மா சூட்சும சரீரத்தோட போறச்சே அவனுக்கு காயம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திருவிழா படிந்து கொண்டு இருக்கிறோம். அவன் இப்படி வந்து ரந்திர சமாருப்பிய, இந்த இடத்துல இருக்கு ஒரு குழி இருக்கும். இந்த இடம் தான் ரந்திர சமாகம்னு பேரு. அது படார்னு வெடிக்கும். வெடிச்சு அடியன் ஸ்ரீரங்கத்துல எத்தனையோ ஜீயர்கள் இருந்திருக்கா. ஒரு ஜீயர் இருந்தார். அந்த ஜீயர் பிரசித்தரான மகா வித்வானாய் சென்னையில காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணிருந்தார். தேசி வரதாச்சாரிய சுவாமின்னு அவருடைய திருநாமம். அவற்றதான் எங்க அப்பா சிஷியர். அந்த சுவாமிகிட்ட தான் அவ எங்க அப்பா சொல்லு, அதை கேட்டிருக்கேன். அவருக்குத்தான் கபாலம் வெடிச்சு மோட்சம் போனார். தேசி வரதாச்சு மிச்ச பேருக்கெல்லாம் தேங்காயால உடைப்பான். சன்னியாசி உயிர் போயிருக்குன்னு மண்டையை உடைச்சு தேங்காயால அப்புறம் கூட இருக்கிறான். அவருக்கு இயற்கையாகவே சிதறி. அப்ப அவர் எந்த கதிக்கு போயிருப்பார்? அவருடைய சிஷியர் எங்க அப்பா எந்த கதிக்கு போயிருப்பார்? அவருக்குள்ள நான் எந்த கதிக்கு போவேன்? என்னோட சேர்ந்து இருக்கிற நீங்கெல்லாம் எல்லாம் அங்கதான் போவோமே தவிர வெவ்வேறு இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். இத பல வகையாக உறுதி பண்ணலாம். வரதாச்சாரிய சுவாமி அடியன் சேவிச்சதில்லை. சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை அருமையே அடியன். அவர் தான் பெருமாளுக்கு தங்க விமானம் பண்ணார். தாயாருக்கு அந்த சிறந்த ரத்தனத்தால ஊக்குப்பட்டு பண்ணி போட்டார். எத்தனை கைங்கரியம் பண்றார். கொஞ்ச நாள் தான் ஜீவரா இருந்தார். அதுக்குள்ள அவர் பண்ணி இருக்கிறது வாசாம கோஷம். தேசி வரதாச்சாரிய சுவாமி தேசியினால மிகச்சிறந்தவர். பேர் அவருக்கு அல்ல. அவர் காரமங்காட்டு பக்கம் அந்த ஊர்க்காரர். என்ன மகான்கள் அவரோட சிஷியராக இருந்தபடியினால்தான் எங்க அப்பா என்ன இப்படி உருவாக்க முடிஞ்சது. அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணலன்னா இந்த நாய்க்கு இது கிடைச்சிருக்குமா? மகான்கள் என்றும் மகான்கள். அவ வைகுந்தத்திலிருந்து நோக்குவரே. அங்க இருந்து நம்ம ரங்கராஜன் பிள்ளை பகவத்களை சொல்றான்னு கட்டாட்சி சென்றிருக்கார். அதனால பேச்சு வருதே தவிர இல்லைன்னா பேச்சு வர. அது இந்த ஆத்துல திருவாராதனமே இந்த சுவாமிக்கு தான். தேசிவரராஜன் பொய்யல்ல, நீங்க பார்க்கலாம். அயோத்தி ராமானுஜியர், தேசிவரதாச்சாரிய சுவாமி, அதுக்கப்புறம் எங்க தகப்பனார், அதுக்கப்புறம் அடியேனுடைய ஆச்சாரியனாக அபிமானிச்சிருக்க பிரதிவாதி பயங்கரன் சுவாமி. 4 பேர் சோப்போதான் எங்க ஆத்துல. பெருமாளுக்கு ஆனோன்னா அவளுக்கு எல்லாம் ஆன பிறகுதான் அடியன் சாப்பிடவே போகணும். தெய்வமானவர்கள் அல்லவா, தெய்வமானவர்கள் தப்பு. தெய்வத்தை தெய்வம் என்று நமக்கு ஆக்கி தந்தவர்கள். தெய்வத்தையே நமக்கு தெரியாது, தெய்வத்தை காட்டி கொடுத்தவர். காலட்சேபங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தவர்.
பெருமாளுக்கு அப்படி இப்ப நீங்க சாத்தின்னு இருக்காரு வெங்கவிமான தங்கம் கதர் போட்டு அப்படின்னு ஒரு ஆட்டியான்னு சொன்னா வைரத்தோட கைட்டு கையில கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் மகான்கள் அத்தனையும் பகவானுக்கு பண்ணினார்கள்னா அவன் நெஞ்சில புகுருவதே எம்பெருமான் பண்ண பாக்கியம் அல்லவா. பகவானே ஒரு அதிர்ஷ்டம் பண்றான் இல்லைன்னா அந்த இடத்துலலாம் அவளுக்கு இடம் கிடைக்குமா? யோஜனை பண்ணி பாருங்க. பெருமாளை அனுபவிக்கிறதுங்கிற போது ஞானிகளை அனுபவிக்கணும். அதான் அவனுக்கு திருப்தியை தவிர பெருமாளை மட்டும் யூலட்சுமி பத்தி லட்சுமி பத்தி லட்சுமி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்ப பார்த்தாலும் புடுங்குறான். லட்சுமியை தேடுறான் போடு குடுற 500 கோடிய. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? லட்சுமியை பத்தியே நினைக்க முடியாது. ஐயோ இதை காப்பாற்றணுமே காப்பாற்றணுமே காப்பாற்றணுமே, எந்த பயம் வருவானோ, எப்படி கொண்டு போவானோ, கவர்மெண்ட் கொண்டு போவோமோ, திருடம் கொண்டு போவானோ, பந்துக்கள் கொண்டு போவானோ, இல்ல புள்ளை அடிச்சுட்டு போவானோ, இதுவே தூக்கமே இருக்காது. பகவான் நினைப்பானா வேணும், நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வேணுமே தவிர ஓவரா கடைசியில் ஓடுமா போச்சுன்னு வச்சுக்கோ துக்கமும் பெருசா கொடுங்க இல்லையா. கொஞ்சமா இருந்து போனா பொருள சம்பாதிச்சுக்கலாமோ இல்லை. இல்ல என் கையில கிடைச்சதுன்னு விஷயம் 500 கோடி ரூபாய் என் கையில கிடைச்சதுன்னா அப்புறம் நான் கால் சவுந்தூர்ல வருவேன்னா ஆறா கத்துறது போச்சு. 3 மணி நேரம் பகவத் விஷயத்தை அனுபவிக்கிற அந்த நல்ல செயல் போயிட்டு இது கெடுத்து விடுத்த. அதனால தருபவர்கள் அளவோடு தாருங்கள். அளவுக்கு மீறி எதுவும் அடியனுக்கு வேண்டாம். தராமல் இருந்தாலும் பரவாயில்லை. எம்பெருமான் நிறைந்தவனாக அடியனை வைத்திருக்கிறார். ஒரு குறையும் இல்லை. சேலம் வந்தப்புறம் அடியன் ஒத்தட்ட கடன் வாங்கல, ஒரு கஷ்டப்படல. எல்லா வேலைக்கும் சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் நான் சார வரைக்கும் என் குடும்பம் வாழறதுக்கு வேண்டிய அளவுக்கு எனக்கு இந்த சேலம் செஞ்சிருக்கு. அதனால ஆசைப்படல. கொடுக்காத போனா அது நான் எங்க ஆசை கட்டுப்படுமே நினைச்சேன்னா கொடுவோம். பாசு இருக்கார் அப்படின்னு நினைக்கல. ஆகையினால நீங்க அதன்படியே கொடுக்காமலேயே இருங்கள். அடியேன் கொடுப்பதற்கு வந்து கொண்டே இருப்பேன். அதுல ஐயப்பாட வேண்டாம். சொல்றானே தவிர அவனே வாங்கி தருவான் பண்ணுவான். அது வேற விஷயம். எனக்கு தேவையும் இல்லை. உண்மையாவே சொல்றேன், நெஞ்சு திறந்து சொல்றேன். பெருமாள் நன்னா வச்சிருக்கா. தம்புசாமிங்க போட்ட வேத அடியன் குடும்பம் வாடாத இன்னைக்கு சௌக்கியமா இருக்கா. நினைக்கணும் அடியன். அவனுக்காக சொல்லல, என் மனசார சொல்றேன், என் நெஞ்சார சொல்றேன். ஆக கொடிக்கோபுரம் மாடங்கள் திருப்பேரான் அடிச்சேர்வது எனக்கு எளிதாயின என்றே எளிதாயினவாரே. நல்ல கொடிகள் கட்டிட்டு கோவில்ல. அந்த கொடிகள்லாம் அவனோட காத்துலாம் ஆடுறது. எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் போகாதுங்க, இங்கதான் இருக்கும். நீங்க தரணும் என்று காட்டுறான். கொடிக்கோபுரம். அதுக்கு மேல மாடங்கள் நிறைய உடையதான திருப்பேர் என்கிற திவ்யதேச நகரிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை சேருகையாகிற இது எனக்கு எளிதாயிற்று. இவ்வளவு சுலபமாயிற்று. எளிதாயினாரே என்று சொன்னாரே. இதனுடைய பாவம் கருத்து என்னன்னு கேட்டா, அருகம்புல் சாற்றையிட்டு திறக்க முடியாதபடி கண்களை மூடிக்கொள். ஒன்று சாணி சாற்றை பருகு.
2 3 தலைகீழாக நின்று. இது 3 கர்மயோகிக்கு விதிக்கப்பட்டது. என்னன்னா முதல்ல உடம்ப திருடமா வச்சுக்க, அருகம்புல் சாறு சாப்பிடு, அது வியாதியெல்லாம் போட்டுக்கும். அடுத்தது உன்னை சுத்தம் பண்ணிக்க, பசுஞ்சாணியில குளிப்பாடு, குளி, சாணியை கரைச்சி அதுல குளி. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சாணிச்சாற்றை விட்டு குளி, தலைகீழாக நின்று தியானம் பண்ணு. இதில் செய்வதற்கு அரிய சாதனம். சோம செய்ய முடியுமா? கஷ்டமான சாதனம். அந்த சாதனைகளை எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லி கொண்டிருக்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தமும் இல்லாதபடி எளிமையான உபாயமாக திருப்பேர் நகரான் தானே வந்து என் நெஞ்சில் குடித்து வந்தார். எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. எனக்குன்னா 5 இன்பங்களிலேயே கடையிலே துவண்டு உணர்ந்து போனவன் அவன் திருவடிகளிலே கிட்டிக் கொண்டு நின்றேன். நான் அந்த திருவடியை பெற்றதுக்கு ஒன்றும் பண்ணல. பண்ணதெல்லாம் லோக போகங்களை தான் பண்ணேன். கண்ணை திறந்து பார்த்தா அவன் திருவடியில் இருக்கிறேன். இதுதான் நிருகேதம். நாம பண்றது எதனாலையும் பகவான் அடைய முடியாது. அவனுடைய திவ்ய கட்டாட்சம். அப்பா இருக்கார், அப்பாவை பையன் சேவிக்கிறான். சேவிக்கிறது டியூட்டி. தகப்பனார ஜனம் சேவிக்கிறது டியூட்டி. இவன் இன்னைக்கு சேவிச்சுட்டானே அப்படிங்கிறதுக்காக அப்பா இவனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறானா, புத்தகம் வைக்கிறானா? இல்ல, இவன் சேவிக்கிறது இவன் கடமை. அவன் இவனுக்கு செய்ய வேண்டியது அவன் கடமை. நீ ஓங்காரித்தை ஒழுங்கா பண்ணு, அவன் அவங்காரித்தை பண்ணுவான். காரணம் கிருபா கட்டாட்சத்தை நம் மீது வருஷிப்பான். திருப்பேரான், திருப்பேர் நகரிலே உள்ளவன்னர். அதுல வீட்டுல திருப்பேர் நகரிலே நிற்கிறவன் என்று திருப்பத்தை கண் காண்பவர்கள் திருப்பேரிலே கவனிக்க வேண்டியிடம். திருப்பேரான் திருப்பேர் நகரிலே நின்ற திருப்போரமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் ஆழ்வார் பாடினார். நியாயமா திருப்பேர் நகர்ல சயன திருப்போரம் பெருமாள் படுத்துருக்கார். அவரை நின்றான்னு சொல்லலாமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. நின்றவன் படுத்து உறங்கினால் உலகம் தெரியாதது போல ஸ்தாவர பிரதிஷ்டையாக படுக்குமா போல நின்ற நிலையிலே ஆழ்வாரை தவிர வேறு எதுவுமே நெஞ்சில் படாதபடி நின்றான். 2 ஒன்று தானே. இன்னொன்று தூங்கின படுத்து தூங்கின அவனுக்கு 2 திருக்கோளும் உண்டல்லவா என்று இந்த பாட்டிலே அவனுடைய அனுகிரகத்தை சொன்னார். பாசுரத்தை பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிடிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை கொடிப்போபுரங்கள் கொடிப்போபுரமாடங்கள் திருப்பேரான் அடிச்சேர்வது எனக்கு எளிது ஆயினவாரே. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. தவறாமல் வந்திருந்து கேட்கும்படி பிரார்த்தித்து திருவாலி திருநகரிலே திருவங்கை ஆழ்வாருடைய திருநாங்கூர்ல உற்சவம் நடக்கிறது. அந்த பத்திரிகை வந்திருக்கு.
சீர்காழியிலேருந்து திருநாங்கூர் 8 கிலோமீட்டருங்கிறதையும் அதுல குறிச்சிருக்கான். அப்படி நடந்துட்டே போலாம், சீர்காழியை சேவிச்சுட்டு வரிசையா அப்படியே நடந்தே போயிடலாம். அங்க திருமங்கை ஆழ்வார் ராமானுஜபுரத்துல ததியாராதன விசேஷமும் நடக்கிறது. பெருமாள் என்னென்ன ஆழ்வார் என்னென்ன நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்த இடத்துலையும் புறத்து எந்த இடத்துக்கு போய் சேர்றாருங்கிற குறிப்பெல்லாம் கொடுத்திருக்கு. அவசியமாக பரகாலனுடைய அனுபவத்தை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து அதுதான் தெரிஞ்சது. திருமங்கையாழ்வார் திருநகரில் புறப்பட்டவேந்து கூடவே நடந்துதான் வருவார். அவற்றை இல்லாத காரு இல்லை. கடைசி வரைக்கும் நடந்து வந்து அதுல சேர்ந்து திருமங்கையாழ்வார்னா ஆறாக்காதல். அப்பேற்பட்ட அதுவும் திருமங்கையாழ்வார் பாட்டை சொல்லிட்டா சரி, கண்ணும் கண்ணீருமா அவர் உட்காண்டிருக்கிறது இன்னும் அடியனுக்கு சேவையா இருந்தது. பெருமை வாய்ச்சொல் வீரர்ல திருமங்கமனுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு இருக்கார். அன்னைக்கு அங்க போனேன்னா அவரையும் சேவிக்கலாம், கண்டிப்பா வந்திருப்பார். நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறாரோ அவர் ஏதோ ஒரு ரூபத்துல வந்திருப்பார். அந்த குடும்பம் திருமங்கையாழ்வார் திருவுருளை பெற்று எம்பெருமான் திருவுருளை பெற்று மென்மேலும் எல்லா விதமான நலன்களும் பெற்று இந்த சரீரம் கடிந்த பிறகு திருமங்கையாழ்வார் இருக்கும் இடத்திற்கே சென்றிடுவார்களாக என்று இந்த எம்பெருமானை பிரார்த்தித்து நீங்களும் இதில் பங்கு பெற்றுவீர். இந்த நோட்டீஸ்ல முதல்ல திருமங்கையாழ்வார் குமுதவல்லி படம் போட்டிருக்கார். பிரமாதமா ஆழ்வார் மாதிரியே இருக்கு. இதை அப்படி வாங்கிட்டு சுண்ட வேண்டும் வாங்கறதுக்கு எதுவும் பயன்படுத்துறாரு. இது ஆனப்புறம் இதை கட் பண்ணி சின்ன கண்ணாடி போட்டு அந்த மாதிரிதான் பண்ணிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த அழகு அப்படியே தெரிகிறது. எல்லாரும் இந்த நோட்டீஸை வாங்கிக்க வேண்டியது. உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். ஆகையினாலே எல்லாரும் ஒருவர் ஒரு பத்திரிகை பெற்று அதன்படி ஆழ்வாரை சேவிக்க எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கிறேன். வன்முயிர்கள் இங்கே மணவாளமாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போது விளையும் நீ சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஒத்தரா வந்து வாங்கிக்கிறோம்.